போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான டார்கெட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ குரூப் 4 எக்ஸாமுக்கான 180 டேஸ் ஸ்டடி பிளான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். சரிங்களா, உங்களுக்கு 15ஆம் தேதி படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஒவ்வொரு டார்கெட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பிளான் எல்லாமே நான் கொடுத்துருந்தேன். சரிங்களா, ஸோ ஏறக்குறைய 75 டார்கெட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதில் ஒரு 40 டார்கெட் கம்ப்ளீட் பண்ணினா உங்களுக்கு சிலபஸ் கவர் ஆகிடும். ஜிஎஸ், மேக்ஸ், தமிழ் இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் தான் நிறைய பண்ண போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த சிம்பிள் பிளான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். அதை டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் அந்த ஸ்டடி பிளானுக்கு ஒவ்வொரு டார்கெட்டுக்கும் என்னென்ன பாடங்கள் நீங்கள் படிக்கணும், ஃபஸ்ட்டு 10 டார்கெட்டுக்கு என்னென்ன படிக்கணுமோ அதை தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஓ எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் வீடியோ கோர்ஸ் அதியமான் டீமோட ஆப்பில் அப்டேட் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க வீடியோ கோர்ஸ் டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்குவாங்க. இதில் தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் கம்ப்ளீட் சிலபஸ் உங்களுக்கு கவர் பண்ணுவோம். சரிங்களா, டெஸ்ட் பேட்சும் அப்டேட் பண்ணியிருக்கோம், வீடியோ கோர்ஸும் அப்டேட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கோ இல்லை டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கோ புத்தகம் வேணும் அப்படின்னா athiyamanteam.com வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க புத்தகம் வாங்கிக்கோங்க. யூனிட் 8 சோசியல் சயின்ஸில் 5 புக்ஸ், சயின்ஸ் புக், அதே போல் பொது தமிழ் புத்தகம். உங்களுக்கு வேர் டு ஸ்டடி டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு புதுசாக படிக்கிறீங்க, இன்னும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான டெலகிராம் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டடி பிடிஎஃப் எல்லாமே இந்த டெலகிராம் குரூப்லேயும் அப்டேட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நவம்பர்லேருந்து குரூப் 4 எக்ஸாமுக்கான டார்கெட் லைவ் டெஸ்ட்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த லைவ் டெஸ்ட்டுக்கான பிளேலிஸ்ட்டும் தனி வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இல்லை இந்த ஸ்டடி பிடிஎஃபை ஃபாலோ பண்ணிவிட்டு, சரிங்களா, ஒவ்வொரு டார்கெட்டுக்கான ஸ்டடி பிடிஎஃப் நான் கொடுக்குறேன் இல்லையா, அதை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வாங்க. சரிங்களா, ஸ்டடி பிளான் இதுவரை நீங்கள் பார்க்கல அப்படின்னா இதுதான் ஸ்டடி பிளான். என்னிலேருந்து உங்களுக்கு பிளான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 15ஆம் தேதி உங்களுக்கு பிளான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு டார்கெட் என்னைக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், 18ஆம் தேதிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். டார்கெட் 1 என்ன சொல்லியிருந்தேன், பொதுத்தமிழில் 6ஆம் வகுப்பு முதல் பருவம் நீங்கள் படித்து முடிக்கணும். அப்போ இயல் 1, இயல் 2, இயல் 3 முதல் பருவத்தில் 3 இயல்கள் இருக்கும். சரிங்களா, அடுத்து இங்கே தான் நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருந்தீங்க, சார் செட் 1 அப்படின்னு கொடுத்துருந்தீங்க, அந்த செட் 1க்கு என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது இல்லாமல் மற்றதுக்கும் பாலிட்டி செட் 1 இல்லை ஐஎன்எம் செட் 1, மேக்ஸ் செட் 1 இது எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துட்றேன். சரிங்களா, ஃபஸ்ட்டு 10 டெஸ்ட் வரலையும் சரிங்களா 10 டார்கெட்டுக்கு என்னென்ன பாடங்கள் படிக்கணும் இங்கே இருக்குது இல்லையா. இந்த பிடிஎஃப் லிங்க் நான் உங்களுக்கு வெப்சைட்டில் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். இப்போதைக்கு ஆப்பில் அப்டேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, வெப்சைட் ஃபாலோ பண்ணிக்கோங்க, வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேன். ஆப்பில் போயிட்டு வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் குரூப் 4 கோர்ஸ்குள்ளே இருக்கும், அங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். டெஸ்ட் 1 பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் உள்ள பாடங்கள் படிக்கணும், இது சொல்லிட்டேன். அடுத்து டார்கெட் நம்பர் 2 இந்தியா மற்றும் தமிழ்நாடு வரலாறு பண்பாடு செட் 1க்கு என்ன படிக்கணும், சிந்து வெளி நாகரிகம் 6ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, குப்தர்கள் 6ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, டெல்லி சுல்தான்கள் 7ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு. சரிங்களா, அடுத்து டார்கெட் நம்பர் 3க்கு பொது தமிழ் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடியது நீங்கள் படிக்கணும். சரிங்களா, 2ஆம் பருவத்தில் 3 இயல்கள் இருக்கும், அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா, டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிங்கன்னா இது எல்லாமே படித்து முடிச்சு நீங்கள் தேர்வுகள் எழுதலாம். உங்களுக்கு இந்த டேட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டை பேஸ் பண்ணி தான் டெஸ்ட் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் விருப்பப்படுற தேதிகளில் டெஸ்ட் எழுதலாம். இந்த டேட்டில் டெஸ்ட் நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் விருப்பப்படக்கூடிய தேதிகளில் நீங்கள் டெஸ்ட் எழுதலாம். டிசம்பர் வரலையும் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். சரிங்களா, புக்ஸ் வாங்குறவங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும், முன்னாடி ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க, அது ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு டார்கெட்டுக்கும் என்னென்ன பாடங்கள் படிக்கணும் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப்கான லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட்டோ இல்லை எழுதியோ வச்சுக்கோங்க. என்னை பொறுத்தவரையிலையும் நீங்கள் ஒரு நோட் போட்டு எழுதிக்குவாங்க. இதில் பெரிய தகவல்கள்லாம் இல்லை, என்ன பாடம் படிக்கணும், எந்த புத்தகத்துலேருந்து படிக்கணும் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதியமான் டீம் எஸ்ஏஆர்டி புக்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த பாடங்கள் அப்படியே உங்களுக்கு புத்தகத்தில் கொடுத்துருப்போம். சரிங்களா, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சுன்னா போதுமானது. சிலபஸை பேஸ் பண்ணி தான் அந்த பாடங்கள் எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். புக்லேயும் சரி டெஸ்ட் பேட்சுக்கும் சரி அந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நான் வீட்டிலேருந்து படிக்கிறேன் சார், இந்த பிளானை ஃபாலோ பண்ணி படிக்கலாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் படிக்கலாம். இதற்கான பிளானும் கொடுத்துட்டோம், ஸ்டடி பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம், வெப்சைட்டில் அப்டேட் பண்ணி கொடுத்துட்றோம், டெலகிராம்லையும் இந்த பிடிஎஃப்லாம் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். நான் வீட்டிலேருந்து படிக்கிறேன்னா தாராளமாக நீங்கள் படிச்சுட்டு வாங்க, சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். சரிங்களா, இது கம்ப்ளீட் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு நான் பிளானே கொடுத்துருக்கேன். நீங்கள் பிளானை வேணால் இந்த சிம்பிள் பிளான் கூட எடுத்து செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, டோட்டலாக எவ்வளோ நம்ம கொடுத்துருக்கோம், என்னென்ன கொடுத்துருக்கோன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம்.
அதே போல் ஒரு சில நபர்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஓ எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்சில் ஆப்பில் எனக்கு ஜாயின் பண்ண முடியல சார், ஆஃப்லைனில் தான் என்னால் பேமெண்ட் பண்ண முடியும், பேங்க் போய்ட்டு தான் என்னால் பேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு ஒரு ஃபார்ம் லிங்க் நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஃபார்ம் லிங்க், அதே போல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான வீடியோ கோர்ஸ்க்கான ஃபார்ம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். தனித்தனியாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க சரிங்களா, ஆப்பில் முடிஞ்ச வரலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே கூப்பன் கோட்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். உடனே உங்களுக்கு கோர்ஸ் ஆக்டிவேட் ஆகிடும் 10 to 15 மினிட்ஸில். யாருக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல சரிங்களா. பட் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா பேங்க் போய்ட்டு தான் என்னால் சார் பேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்றவங்க 18ஆம் தேதி உங்களுக்கு கோர்ஸ் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். பேமெண்ட் பண்ணிவிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க. அந்த ஃபார்ம் லிங்க்கும் என்னால் ஃபில் பண்ண முடியல சார் அப்படின்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. 9994359181 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்ன கோர்ஸுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்றதை வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. 18ஆம் தேதி உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதன் பிறகு நீங்கள் டெஸ்ட் அதில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவம் ஆற்றலை வரும். நன்றி, வணக்கம்.